சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நன்னாரி சிரப்பு வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நன்னாரி சிரப்பு செய்கிறதுக்கு இந்த வேர் ரொம்பவே முக்கியம். இந்த நன்னாரி வேர் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நமக்கு கிடைக்கும். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த நன்னாரி அந்த வேர் வெள்ளை பகுதி இருக்குல்ல, அது நமக்கு தேவை கிடையாது. அந்த வேரோட பட்டைகள் மட்டும்தான் நமக்கு தேவை. மிக்சிலனா பொடி பண்ணி எடுக்கக்கூடாது. நம்ம இது போல் ஒரு உரல் கல்லை வச்சு இது மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா தனியாக அந்த வெள்ளை பகுதி மட்டும் நமக்கு வந்திருக்கும். பட்டை நம்ம தனியாக எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லா வேரையும் இது போல் தட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற நன்னாரி சிரப்புனா ஒரிஜினல் சிரப்பு கிடையாது. இதோட கலரே தேன் கலரில் தான் இருக்கும். ஆனால் நமக்கு மார்க்கெட்டில் எசன்ஸும் கலரும் சேர்த்து கொடுக்குறதுனால அது உடம்புக்கு ரொம்பவே தீங்கு. நம்ம இது போல் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸும் நமக்கு அப்படியே கிடைக்கும். இது நம்ம உடலில் இருக்கிற சூடை தணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் இந்த கோடை காலத்தில் இதை நம்ம டெய்லியும் எடுத்துக்கும் போது நிறைய உடல் உபாதைகள் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் அந்த சிறுநீரக பிரச்சனைனா வராமல் இந்த வேர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நம்ம கிச்சனில் கொஞ்சம் நம்ம நேரம் செலவிட்டோம்னா ஒரு ஹெல்த்தியான உணவை நம்ம சாப்பிட்லாம். அப்படிங்கிற மாதிரி இந்த எதுக்காக நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்குனா போதும், நமக்கு வீட்டிலேயே சூப்பரான நன்னாரி சிரப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே போல் எல்லா வேர்களையும் தட்டி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த வேரோட இது அந்த வெள்ளை பகுதி கிடச்சிருக்கு. இது நமக்கு வேரோட பட்டை. இதுதான் நமக்கு தேவை. அது நமக்கு தேவையில்லை. 100 கிராம் வேருக்கு நம்ம 500 ml தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இது போல் காஞ்சி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேரை நல்லா ஒரு சல்லடை மாதிரி உள்ள ஒரு கூடையில் போட்டு நல்லா அலசிடுங்க. அப்போ தான் மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். அந்த வேரை அந்த தண்ணியில் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஓவர் நைட்டு அப்படியே ஊற விட்டுறலாம். இந்த ப்ராசஸை ஈவினிங் டைமில் செய்யும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக அந்த வேர் அந்த தண்ணியில் நல்லா ஊறி இங்கே பாருங்கள் தேன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் நன்னாரியோட ஒரிஜினல் கலர். இதை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி வற்றி வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் வற்றி வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். இதுக்கப்புறம் நமக்கு அந்த வேர் தேவையில்லை. அதனால் வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேறொரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டியை வச்சு தண்ணியை மட்டும் வடிச்சுக்கலாம். வேறு நமக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மணப்பாகு நம்ம செய்யணும். 1/2 லிட்டர் தண்ணிக்கு 400 கிராம் சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு பாகு பதத்துக்கு காய்ச்சணும். பாகுனாக்கா கம்பி பதம்னா போகக்கூடாது. ஒரு தேன் போன ஒரு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது போல் அப்பப்போக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதோட திக்னஸ் நமக்கே தெரியும். அது கிண்டும் போது அது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி தேன் பதத்துக்கு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம முன்னோர்கள்லாம் இந்த நன்னாரி வேரை நம்மளுக்கு உடம்புக்கு ஹீட்டுக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேரை என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வடிகட்டி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து குடிக்கும்போது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வெல்லம் சேர்த்து குடிக்க ஆரம்பிக்கும் போது தான் இதோட பேர் நன்னாரி அப்படின்னு மாறுனுச்சா. அதனால தான் அதோட வெல்லம் சேர்த்து குடிச்சிருக்கிறாங்க. வெறுமனே குடிக்கும்போது கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். இதே வெல்லம் சேர்த்து குடிக்கும்போது அந்த வாசமும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். நல்லா பாகு கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம வடிகட்டினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டிடலாம். ஏன்னா நம்ம ஜீனி சேர்த்ததுனால அதில் தூசி மண் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிடலாம். இதில் கற்கண்டும் போடுவாங்க. வெள்ளை கற்கண்டு இருக்குல்ல, அது போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி சர்க்கரையை போட்டு தான் நான் பாகு காய்ச்சிருக்கேன். இதுக்கு பேர் மணப்பாகு அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான். நமக்கு சூப்பரான நன்னாரி சிரப்பு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம எப்படி இப்போ நன்னாரி சர்பத் செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் இது திக்காகாமல் இருக்கும். இது பாகுங்கிறதுனால கெட்டியாயிரும். கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஆற வச்சு இது போல் ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. நமக்கு தேவைங்கும் போது நம்ம சர்பத் செஞ்சுக்கலாம்.
நல்லா ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. நன்னாரி சிரப்பு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. அதை வச்சு நம்ம எப்படி சர்பத் செய்யலாங்கிறத பார்க்கலாமா. ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஊற வச்சுருக்கிற பாதாம் பிசின் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நன்னாரி சிரப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு உங்களுக்கு ஜில்லுன்னு வேணும்னா ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் கிடைக்கிறத விட நம்ம வீட்டில் செஞ்சதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நமக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.